இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. ஏசாயா 54:17. ஐசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். No weapon forged against you will prevail, and you will refute every tongue that accuse you. கர்த்தர் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தினார். தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான். பெலிஸ்தர் தாவீதுக்கு விரோதமாக வந்து ரெப்பாயீம் என்னும் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது கர்த்தர், நீ போ, அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாவீது சென்றபோது அங்கே பெலிஸ்தர்களை முறியடித்தான். தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் தாவீதின் கையினால் அவன் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார். பெலிஸ்தர்கள் தாவீதுக்கு பயந்து ஓடி போனார்கள். இந்த வருடத்தில் உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காதே போக பண்ண நீ செய்ய வேண்டிய காரியம், நீ அவரை சார்ந்து வாழ வேண்டும். அவரிடம் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நீ வாழ ஆரம்பிக்கும் போது உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக கர்த்தர் செய்வார். அவருடைய வார்த்தையை நம்பிக்கையோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள். God bless you.